நண்பர்களே, இவ்வளோ தூரம் நம்ம பயணிச்சு, கோவையின் அடையாளமான கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எதிர்பார்த்தது மாதிரி இந்த கோடை காலத்திற்கு ஏத்தது போல, அருவியில வந்து பார்த்தீங்கன்னா, நீர்வீழ்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வசிக்கிற பகுதியிலிருந்து குறைந்த தூர பயணத்தில இந்த சின்ன நீர்வீழ்ச்சிக்கு வர்றது ஒரு குட்டி குதூகலமாக தான் இருக்கு. இந்த கோவை குற்றாலம் அருவி வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் இயற்கையா இருந்தாலும், பொதுமக்களோட வசதிக்காக செயற்கையா ஒரு சில ஏற்பாடுகள் வந்து இங்க செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த மாரி நடைப்பாலம், இந்த மாரி சின்ன சின்ன கைப்பிடிகள், படிக்கட்டுகள் இதெல்லாமே வந்து செயற்கையா இங்க வந்து செய்திருக்காங்க. நண்பர்களே, என்னதான் நமக்கு இயற்கை மேல் இணைபிரியாத காதலும், ஆசையும், குதூகலமும் இருந்தாலும், தாமரை அவர்கள் எழுதிய வரிகளில் வர்றது போல "மறக்குமா நெஞ்சம்" அப்படிங்கிற மாரி நம்ம இங்கேருந்து ஒரு கனத்த இதயத்தோட இந்த கோவை குற்றால அருவியிலிருந்து நம்ம மீண்டும் வெளியே செல்கிறோம். வந்தது போல மீண்டும் நடைபாதையில பயணிச்சு, நம்மளோட அந்த பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. சைலண்ட்டா ஷேடோல நிறுத்திட்டு போயிருந்தேன் தம்பிய. இப்ப தம்பி எங்க இருக்காருன்னே தேடி கண்டுபிடிச்சு, வயலண்ட்டான வேயில இருக்கிறாரு. அங்க வந்தாச்சு. இங்க வந்ததும் பார்த்தா வண்டி கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, நம்ப குரங்கு நண்பர்கள் வண்டியில ஏறி நல்லா விளையாண்டுருக்காங்க. அதோட கால் தடம் பட்டிருக்கு. உள்ள கிளீன் பண்ண வச்சிருந்த அந்த கிளாத் எடுத்து வெளிய வச்சிருக்காங்க. பெட்ரோல் டேங்க் கவரை ஓப்பன் பண்ணாத தான் மிச்சம். நல்லா மேலே ஏறி விளாண்டுருக்காங்க. ஹெல்மெட்டை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அப்படியே தான் இருக்குது. நண்பர்களே, நம் பயணம் இனிதே முடிந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ்.